பார்க்கணும். திரு கோபண்ணா, விஜயை ஒரு பார்கெனிங் டூலாக காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துதா? இல்லை, விஜயை வைத்து பேரம் பேச வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கு கிடையாது. இப்போ ஜனநாயகம் என்கிற திரைப்படத்தை தணிக்கைத்துறை திட்டமிட்டு காலந்தாழ்த்துகிறது என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள் கருத்து கூறியிருக்காங்க. அந்த கருத்து என்பது அந்த கருத்துரிமையின் அடிப்படையில் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இதில் பாதிக்கப்பட்டவர் விஜய். அந்த திரைப்படம் காலதாமதமாக வெளியிடுவதால் பாதிக்கப்பட்டவர் விஜய். அவர் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கிறார். அவர் கருத்து என்னன்னு தெரியாமல் இதில் போய் கூடுதலாக நம்ம சொல்கிற கருத்து எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு எனக்கு தெரியல. அதே நேரத்தில் விஜயினுடைய கொள்கை என்னன்னு நமக்கு புரியலை. இந்த கரூருக்கு முன்பு பின்பு தான் விஜயை பார்க்கணும். கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதுக்கு முன்னே என்ன சொன்னார்? அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 100 நாட்கள் ஆகிறது. இதுவரை பாஜகவை எதிர்த்து சின்ன முணுமுணுப்போ ஒரு வார்த்தையோ எதிர்த்து அவர் கூறவில்லை. இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருக்குது, அதில் விஜய் நிலை என்னன்னு தெரியாது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு, அது குறித்து அவர் என்ன கருத்துன்னு தெரியாது. ஆக பல பிரச்சனைகளில் பாஜகவுக்கு எதிராக கருத்து கூறாத விஜய் அவரை போய் நாங்கள் எங்கள் பார்கெனிக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. தெரிஞ்சிருக்கு எங்கள் வலிமை. ஆனா மாணிக்கம் தாகூருக்கோ ஜோதிமணிக்கோ இல்லை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஜோடங்கருக்கோ ஏன் தெரியல? இல்லை, அவர்கள் ஒரு படத்துக்கு தணிக்கை வழங்குவதில் விஜய்க்கு அநீதி இழைக்கப்பட்டதாக அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க பொதுவெளியில். அதுக்கு சொல்வதற்கு அவர்கள் உரிமை இருக்கிற அந்த கருத்தை சொல்கிறாங்க. கிரீஷ் ஜோடங்கர் சொல்லியிருக்கிறார். இந்த நிமிடம் வரைக்கும் பராசக்தி சிவகார்த்திகேயன் நடித்திருக்கூடிய பராசக்தி படத்திற்கும் அதே நிலை. நான் என்ன சொல்றேன், ஆனா அந்த வேகமும் அந்த மெனக்கடலும் ஏன் சிவகார்த்திகேயனுக்கு இல்ல? காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜனநாயகனுக்கு கருத்து கூறியவர்கள் பராசக்தி படத்துக்கும் இனிமே கூறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால எங்களை பொறுத்தவரை நீங்க தெளிவா நான் சொல்றேங்க, நாங்கள் இந்தியா கூட்டணியில் கட்டுக்கோப்பாக இருக்கிறோம். எங்கள் கூட்டணி ஒருங்கிணைந்து கிட்டத்தட்ட 2004 25 வரைக்கும் 21 வருஷம், 2014 ஒரு தேர்தலை தவிர தொடர்ந்து பல தேர்தல்களில் போட்டியிட்டு தமிழக மக்களின் பேராதரவோடு அமோக வெற்றி பெற்ற கூட்டணி இது. தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெறுறோம். 2021 2024 தொடர்ந்து வெற்றி பெறுறோம். 2026 இந்த கூட்டணி வெற்றி பெறும். இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அதாவது மதசார்பற்ற சக்தியாக இருக்கிற இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்துவதுதான் காங்கிரஸ் கட்சியின் நோக்கமே தவிர அதை பலகீனப்படுத்துகிற முயற்சியில் நாங்கள் இறங்க மாட்டோம். நாங்கள் அதிக இடங்கள் கேட்கிறோம், அதிகாரத்தில் பங்கு கேட்கிறோம். கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கு. திருமாவளவனோ மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வேற எந்த இடத்துலுமே கூட்டணிக்குள் சலசலப்பு அப்படின்றது பொதுவெளியில் கூட ஒத்துக்க மறுக்கிறாங்க. ஆனா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா யார் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் எம்பிக்கள் எடுத்திருக்காங்க. அதாவது ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் தர மறுப்பது மத்திய அரசுடைய தீய நோக்கத்துடைய வெளிப்பாடு. இன்னொன்று, இவற்றை எல்லாம் சொல்வது யார் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனோ நாஞ்சில் சம்பத்தோ கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய எம்பிக்கள் பிரவீன் சக்கரவர்த்தியில் ஆரம்பித்து மாணிக்கம் தாகூர் ஆரம்பித்து ஜோதிமணி, விஜய் வசந்த், இவங்க தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் அரசியல் ரீதியான கருத்துக்கள், கருத்து சுதந்திரத்துக்கான கருத்துக்களாக தெரியுதா? இப்போ எங்கள் கட்சி சார்பாக ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள், அதுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாக. ஆனால் அந்த ஜனநாயக உணர்வு, அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிற போக்கு விஜய்க்கு கிடையாது. விஜய்க்கு அடுத்த நிலையில் மிக செல்வாக்கா இருக்கிற விஜய்க்கே இல்லாத காங்கிரஸ் கட்சியோட எம்பிக்கள் வரிந்து கொண்டு கட்டுவது சொல்வதற்கான காரணம் இல்ல, ஒரு நெகோசியேஷன் டூலாக விஜயை பயன்படுத்துறாங்க அப்படின்றது தான். இல்ல நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு ஆதரவாக கருத்து கூறுவது காங்கிரஸ் கட்சியில் அது ஒன்றும் தவறு கிடையாது. அது ஜனநாயக உணர்வின் அடிப்படையில் கருத்து கூறுகிறாங்க. அதற்கும் கூட்டணிக்கும் நீங்க முடிச்சு போட முடியாது. நாங்க தாவேக்காவோட கூட்டணியை சேருவதற்கான வாய்ப்பு எங்கே இருக்குன்னு தெரியல. நாங்கள் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் 40 மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவையில் 10 பேர், கிட்டத்தட்ட 50 பேர் நாங்கள் இருக்கிறோம்.
வலுவான தேசிய அளவில் மோடியை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் தலைவர் ராகுல் காந்திக்கு உற்ற துணையாக நடத்துகிற போராட்டங்களில் யார் இருக்காங்க? ராகுல் காந்தி, கார்கே பக்கத்தில் இவர் நம்ம டிஆர் பாலு இருக்கார், கனிமொழி இருக்கார், திருச்சி சிவா இருக்கிறார், எண்ணற்ற திராவிட முன்னேற்ற கழக, இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி எல்லாரும் இருந்து தான் பாஜகவை எதிர்த்து நாங்கள் போரிட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி. இந்த பேரம் பேசுவதற்காக, எண்ணிக்கையை கூட்டுவதற்காக இந்த கருத்து கூறுவதுன்னு நான் ஏற்றுக்க முடியாது. ஜனநாயக அடிப்படையில் அந்த கேள்வி எங்கிருந்து வருது கருத்து போடுறாங்க. அந்த கேள்வி எங்கிருந்து வருது அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் யார் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை பேச்சுவார்த்தை குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஷோடங்கர் சொல்றார் அப்படின்னா அது எதனுடைய வெளிப்பாடு? கிரீஷ் ஷோடங்கர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டி கொடுத்துருக்கார். அவர் கோரிக்கையை 2 வச்சிருக்கார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தின் பங்கு, அதிக இடங்கள் வேணும்னு கேட்குறேன். அதை அவர் முறையாக போய் நேரடியாக பார்த்து சொல்லியிருக்கார். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எஸ்ஐஆரில் இருக்கிறோம், நாங்கள் ஒரு குழு அமைத்த பிறகு சொல்கிறோம், அதுக்கப்புறம் பேசுங்கன்னு சொல்லிட்டார் முதலமைச்சர். அத்தோடு இருக்க அந்த ஐவர் குழு. அதற்கு பிறகு இப்போது அடுத்த பொங்கலுக்கு பிறகு அவர்கள் குழு அமைப்பார்கள். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அவர்களோடு பேசும். இதில் இப்போ 25 இடம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். மேற்கொண்டு என்ன இடம், எந்த அடிப்படையில் கூட்டு என்பதை காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் பேசி முடிவெடுக்கும். அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் கிரீஷ் ஷோடங்கரும் இணைந்து மேலிடத்துக்கு கருத்துக்களை கூறி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இது முடிவு செய்யப்படும். சுமூகமாக இது திமுகவை விட்டு நாங்கள் போக முடியாது, எங்களை விட்டு திமுக போக முடியாது. ஏன்னா நாடு நலன் சார்ந்து பாஜக எதிர்ப்பின் அடிப்படையில் வகுப்புவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு கூட்டணி, இது கொள்கை சார்ந்த கூட்டணி. ஏன்னா விஜய்க்கு என்ன கொள்கைன்னு எனக்கு தெரியல. எதுவுமே இந்த படத்தை பற்றி கூட ஒரு கருத்து சொல்ல, எதையுமே கருத்து கூறாத ஒருத்தர் ஒரு அரசியல்வாதின்னா நாள்தோறும் மக்கள் பிரச்சனைகளை பேசணும். அவர் என்ன கொள்கை இருக்குன்னு தெரியாதப்போ அவரோட கூட்டணி குறித்தெல்லாம் நாங்கள் இன்னைக்கு எந்த முடிவுக்கும் வர முடியாது. சார், திரு லோகேஷ், இந்த பிரச்சனையில கூட விஜய்க்கு எந்த விதமான நிலைப்பாடும் இல்லை, எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொன்ன விஜய் இந்த விஷயத்தில் கருத்தையே சொல்லாமல் இருக்கார். என்ன காரணம்? கருத்து சொல்லாமல் இருக்கிறது ஒரு கருத்தாக தெரியல அப்படின்னா, இன்னும் பேசி பேசி பண்ணுற அரசியல் மட்டும்தான் நல்ல மைண்டில் இருக்குது அப்படின்றது புரியுது. மேபி அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த சென்சார் போர்டு விஷயம் பொறுத்த வரைக்கும் கருத்து சொன்னாதான் அரசியல். 5 கொள்கை தலைவர்களை வச்சிருக்கீங்க. இல்ல 5 கொள்கை தலைவர்களை வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு நிலைப்பாட்டில் மத சார்பு அப்படின்றதுக்கு அம்பேத்கர் ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்காரு. அப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கருத்தே சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அம்பேத்கருடைய புகைப்படம் வைத்திருப்பது என்ன காரணம்? அதற்கான அவசியம் என்ன? இல்லை அது வைத்திருக்கிறது வெறும் அடையாளத்திற்காக தானா? சரி, திருப்பூர்ன்ற விஷயத்துக்கு பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை ஜென்ரலாக கருத்து நிலைப்பாடு. நான் ஜென்ரலாக பதில் சொன்னேன், நீங்கள் திருப்பூர்ன்ற விஷயத்தை எடுத்தீங்க, அதுக்காக சொல்கிறேன். சொல்லுங்கள். அதில் எங்கள் டிவிகேவோட நிலைப்பாடு என்னன்றது உங்களுக்கு இது வரைக்கும் கேள்வியே படலையா? தலைவர் என்ன சொன்னார்ன்னு நீங்கள் சொல்லுங்கள்.